சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4-5 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாழைக்காயோட 2 சைடும் கட் பண்ணி எடுத்துட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு எப்போதும் கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணாமல் நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது வாணலியில் சேர்த்து கிளறும்போது உடையாமல் அப்படியே இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரியே எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுவலுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சள் தூளை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் வாழைக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவே நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவலுக்கெல்லாம் நல்லா அடிகனமான வாணலியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போவே நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனை வருது. இந்த வாழைக்காய் வறுவலை எல்லா விதமான சாதத்து கூடயும் வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். குறிப்பாக தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான சுவையில் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.